வணக்கம் சகோ, நான் உங்க சடகோபன் ரமேஷ், ஃபார்மர் இந்தியன் கிரிக்கெட்டர். ஓங்கி அடிச்சா 1.5 டன் வெயிட்ரா, பாக்குறியா? ஐயம்மா, என்னப்பா நிஜமாவே பட்லர் வின் பண்ணி கொடுத்துட்டாரா அப்படின்னு கிள்ளி பாக்குற மாதிரி. எப்பா, ஒரு மனுஷன் ஒரு லெவலுக்கு தான் அடி வாங்க முடியும். இந்த மாதிரி அடிச்சிங்கன்னா பட்லர், அதுவும் தனியா ஒன் மேன் ஆர்மி அப்படின்னு முடிச்சு கொடுத்துருக்காரு. வணக்கம் சகோ, மேட்சை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நான் காண்பது நனவா இல்லது கனவா அப்படின்ற மாதிரி ஃபீலிங்ல மேட்சை முடிச்சு கொடுத்துருக்காரு ஜாஸ் பட்லர். என்ன மாதிரி ஆடிருக்காரு எப்பா. அதாவது கடைசி வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா நான் இருக்கேன் நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி எடுத்துன்னு போயிட்டு ஒரே விக்கெட் கேகேஆர் மைண்ட்ல இருந்து என்ன தெரியுமா, இவர் விக்கெட் எடுத்தா மேட்ச் ஓவர் மச்சான் அப்படின்னு இருந்தாங்க கேகேஆர். என் விக்கெட்டை எடுத்தா தானே நீ, நான் இருக்கிற வரைக்கும் இருக்கியா சான்ஸ் அப்படின்னு பட்லர் கெத்தா ஆடினாரு, முடிச்சு கொடுத்தாரு. வாட் அ மேட்ச். இன்ஃபேக்ட் 2-3 ரொம்ப க்ளோஸான மேட்சஸ்லாம் நம்ம பார்க்குறோம். ஒரு ரஷீத் கான் ஜிடி அந்த மேட்ச்க்கு நம்ம பார்த்தோம் எகெயின்ஸ்ட் ஆர்ஆர். இதே ஆர்ஆர் விட்டதை பிடிச்சிட்டாங்க நம்ம சொல்லியாகணும். ஏன்னா ஜிடியோட ஆர்ஆர் நீங்க பாத்தீங்கன்னா லாஸ்ட் ஓவர்ல இதே மாதிரி வந்து ரஷீத் கான் முடிச்சு கொடுத்தாரு. உடனே ஆர்ஆர் யோசிச்சாங்க, என்னடா நம்ம லாஸ்ட் ஓவர்ல கேம் இவ்வளவு க்ளோஸா வந்து விட்டுட்டோமே, இப்ப என்ன பண்ணலாம், சரி நம்ம இதுக்கு பழி வாங்கணும்னா நம்ம திருப்பி ஜிடியை வாங்க முடியாது, அடுத்து யாராக போறோம், கேகேஆர் போறாங்களா, கேகேஆர் ஆடலாம். அதுக்கு முன்னாடி நல்ல ஒரு வின் பண்ணிட்டு வந்தாங்க. பட் இருந்தாலும் அந்த மாதிரி ஒரு வெற்றியை நம்ம பதிவு பண்ணுமே அப்படின்னு ஆர்ஆர் யோசிச்ச போது அதுக்கு பட்லர், நான் இருக்கேனே ஃபைன், எதுக்கு கவலைப்படுறீங்க, ஹாலிடே ஆர் வொர்க்கிங் டே, சண்டே டு சாட்டர்டே, எனி டே எனி டைம், ஐ அம் ரெடி, ஐ வில் டு இட் ஃபார் யூ அப்படின்னு பட்லர் பண்ணிருக்காரு. இன்னைக்கு டாஸ் வின் பண்ணாங்க, ஆர்ஆர் டாஸ் வின் பண்ணிட்டு எஸ் தாங்க வந்து சேஸ் பண்றோம், ஈடன் கார்டன்ஸ் தான் சேசிங் தான் அப்படின்றது. ஏன்னா ஈடன் கார்டன்ஸ்ல 2 விஷயம் சாதகமான விஷயம் ஃபார் பேட்ஸ்மேன். ஒன்னு நல்ல மழை பல விக்கெட், செகண்ட் அவுட் ஃபீல்டு. உசைன் போல்ட்டோட ஃபாஸ்டா ஒரு விஷயம் இருக்குன்னா உலகத்துல, அது இந்த அவுட் ஃபீல்டு, ஈடன் கார்டன்ஸ் அவுட் ஃபீல்டு. அப்படின்னீங்கன்னா அப்படி சொடுக்கு போக திரும்ப போகும் ஒரு பவுண்டரி, அந்த மாதிரி ஒரு அவுட் ஃபீல்டு. ஸோ சேசிங் நாங்க. ஆனா எதிர்பார்க்காத ஒரு விஷயம், நீங்க இன்ஃபேக்ட் இந்த சுனில் நரேன் வந்து ஆரஞ்சு கேப்புக்கு 3வது இடத்துல இருக்காருங்க. 3வது இடமா ஏதோ இருக்காரு, ஆக்சுவலா 3வது இடத்துல இருக்காரு நினைக்கிறேன். விராட் கோலி 1, 2 ரியான் பராக் 3. அப்படி திரும்பி பார்த்தா யாரும் ரோஹித் சர்மா, சுனில் நரேன் டக்குன்னு பார்த்தா ஓவர் டேக் பண்ணி ஒரு ஜம்ப்லிங் பண்ணி வந்துட்டாரு. அவர் யோசிக்கிறாரு, பர்பிள் கேப் எடுக்கலாம் தான் நான் வந்தேன் ஐபிஎல்ல, ஆனா ஏன் ஆரஞ்சு கேப் எடுக்க யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னு சுனில் நரேன் ஒரு நரித்தனமான நரன்னு ஒரு பேட்டிங் ஆடிட்டு இருக்காரு. வேற லெவல் ஆடிட்டு இருக்காரு. அவர் எப்படி போலிங் போடுறதுன்னு யாருக்குமே தெரியல. இன்ஃபேக்ட் ஷார்ட் பால் போட்டா கேசியான்னு சொல்றாங்க தவிர அவர் அடிச்சு வெளுத்துட்டு இருக்காரு. கம்பீரோட மைண்ட் வாய்ஸே, நான் உள்ள அமைச்சது உன்ன ஒரு கேமியோ, ஒரு 30 runs 40 runs அந்த மாதிரி தான் நான் அமைச்சிருப்பேன், பவர் பிளேல நீங்க வெளுத்து வாங்குவீங்கன்னு சொல்லிட்டு. ஆனா அதையும் தாண்டி புனிதமானது அப்படின்ற மாதிரி 100 அடிச்சாரு சுனில் நரேன். இப்ப 4 நாளா ஒரு விஷயம் நடக்குது. என்னன்னு யோசிச்சு பாத்தீங்களா, 4 இல்ல 3 நாளா ஏதோ ஒண்ணு. ரோஹித் சர்மா முந்தானேது ஒரு 100 அடிச்சாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா டிராவிஸ் ஹெட் நேத்து ஒரு 100 அடிச்சாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சுனில் நரேன் ஒரு 100 அடிச்சாரு. அப்புறம் ஜாஸ் பட்லர். இந்த ஓபனர்ஸ் எல்லாருமே ஒரு 3 நாளா வச்சு வெளுத்துட்டு இருக்காங்க. போலர்ஸ்லாம் அப்ப யோசிப்பாங்க, பெருமூச்சு வாங்க, அடுத்த மேட்ச் யாருப்பா ஓப்பனிங், 4 ஓப்பனர்ஸ், இந்த பக்கம் 2 ஓப்பனர்ஸ், அந்த பக்கம் 2 ஓப்பனர்ஸ், ஒரு 100 கன்ஃபார்ம் அப்படின்ற மாதிரி ஒரு ட்ரெண்டை உருவாக்கி விட்டு போயிட்டாரு ரோஹித் சர்மா. சுனில் நரேன் கலக ஆரம்பிச்சிட்டாருங்க. அது என்ன மாதிரி கிரிக்கெட்டர், சான்ஸே கிடையாது. நீங்க பாத்தீங்கன்னா இந்த 30-40 இதெல்லாம் கிடையாது, அதை தாண்டி ஒரு பர்ஃபார்மன்ஸ் கன்சிஸ்டண்டா கொடுக்க ஆரம்பிச்சிருக்காரு. அதுவும் வந்து அதிக 15 ஓவர் இன்னைக்கு பேட்டிங் எடுக்காரு. இன்ஃபேக்ட் அவர் பேட்டிங் ஆனதுல போலிங் போது கிராம்ஸே வந்திருக்கும். அவர் யோசிச்சிருக்கவே மாட்டாரு. சுனில் நரேன் உங்களுக்கு என்னைக்காவது பேட்டிங்னால கிராம்ஸ் வருமா அப்படின்னு, போலிங் வேணா ஒரு சான்ஸ் அப்படின்னு அவர் சொல்லியிருப்பாரு. ஆனா இன்னைக்கு பேட்டிங் வந்து 15 ஓவர் ஆடினதுனால அவர் கிராம்ஸே வந்துச்சுன்னா பயங்கர ஹியூமன் கச்சாமுச்சான் அப்படியே வெளில. நீங்க பாத்தீங்கன்னா நல்லா மேட்ச் டென்ஷன்ல வேர்க்கிறாங்களா இல்ல இம்யூனிட்டியில வேர்க்கிறாங்களான்னு பார்த்தா ரெண்டும் கலந்த ஒரு வேர்வை நீங்க நம்ம பார்த்தோம், கிரௌட்ல மட்டும் இல்ல டக் அவுட்லயும். சரி, சுனில் நரேன் ஒரு அட்டகாசமான ஒரு இன்னிங்ஸ், 194 ஸ்ட்ரைக் ரேட்ல. மீண்டும் நீங்க பாத்தீங்கன்னா ராயல்ஸ் பக்கம், இது நான் கமெண்ட்ரியில சொல்லிட்டு இருந்தேன், ஈடன் கார்டன்ஸ்ன்ற போது குவாய்ட் க்ளோஸ் சேஸா இருக்கும். அந்த 180 எடுத்துருவாங்க. ஆனா அந்த எக்ஸ்ட்ரா 30 ரன் தான் எப்படி வரப்போது, யார் அந்த எக்ஸ் ஃபேக்டரா இருப்பாங்க அப்படின்றத பேசணும். பட்லர் இன்னைக்கு நான் தான் அந்த எக்ஸ் ஃபேக்டர், எக்ஸ்ட்ராடனரி ஃபேக்டர்னு காமிச்சிருக்காரு. இதுல என்னன்னு பாத்தீங்கன்னா, பட்லர் வந்து ஒரு பக்கம் ஆடினாலும் ரியான் பராக் ஒரு சின்ன கேமியோ ஆடினாரு. பட் மத்தபடி பாத்தீங்கன்னா ஒரே ஓவர்ல இன்ஃபேக்ட் வருண் சக்கரவர்த்தி 2 விக்கெட் எடுத்தாரு, அஸ்வின் ஒரு விக்கெட்டையும் எடுத்தாரு, ஹெட்மேர் விக்கெட்டையும் எடுத்தாரு. அங்கதான் வந்து ஒரு பயங்கரமான ஒரு செட் பேக் ஆச்சு ஆர்ஆருக்கு. அதுக்காக ரோமன் பவல் அவர் வந்தார். இன்ஃபேக்ட் ஒரு அதிரடியான ஒரு சின்ன கேமியோ அவர் காமிச்சாரு. உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் நினைக்கிறேன், அந்த T20 வேர்ல்ட் கப் ஃபைனல்ஸ்ல கார்லாஸ் பிராத்வைட் அப்படின்றது பென் ஸ்டோக்ஸ் 4 பால் 4 6 வின் பண்ணி கொடுத்தாரு. ஸோ வெஸ்ட் இண்டியன் பினிஷர்ஸ் ஈடன் கார்டன்ஸ்ல இருக்கும்போது எப்பவுமே நம்ம வந்து கண்ணுக்கு அப்படியே சில பல சிக்ஸஸ்லாம் அப்படியே தெரியும். அது மாதிரி ஆரம்பிச்சாரு அவர்
பவல். ஆனால் அதே ஓவரில் நரேன் ஒரு புல் பேக் கொடுத்தாரு. நீ முதல் ஆஃப் உனக்கு இன்டர்வல், செகண்ட் இன்டர்வல் எனக்கு ராஜா அப்படின்னு அடுத்த 3 பால்ல அந்த குரூஷியல் வீடியோ எடுத்து கொடுத்தது சுனில் நரேன். ஸோ பவல் அவுட் ஆகும்போது பார்த்தீங்கன்னா ஸ்கோர் 178, 16.5 ஓவர்ஸில். அதுக்கப்புறம் போல்ட் வந்தார் மின்னல் வேகத்தில். அவர் வந்து ஏன்பா என் வேலை வந்து போலிங் ஃபர்ஸ்ட் ஓவர் கொடுத்தீங்கன்னா 2-3 வீடு இருப்பா, நீங்கள் என்னப்பா இந்த 15 ரன் பெர் ஓவரில் என்ன உள்ள பேட்டிங்கர் அமைச்சிருக்கீங்க அப்படின்னு பட்லர். நான் எப்போ கூப்பிடணும் 2 ரன் ஓடி வந்துரு, கண்ணு மண்ணு தெரியாமல் ஓடு, ரன் அவுட் ஆனாலும் பரவாயில்ல அப்படின்ற மாதிரி நம்ம அந்த இதை பார்த்தோம். அங்கே பார்த்தீங்கன்னா 17.3 பவுல்ட் ரன் அவுட். இங்கே வந்து ஸ்கோர் என்ன இருந்தது பார்த்தீங்கன்னா ஒரு 186 for 8, 17.3. இந்த நம்பர் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன் இந்த நம்பர் ஞாபகம் வச்சுக்கிறோங்க சொன்னா, அதுக்கப்புறம் 15 பால் இருக்கு. 15 பால் இருந்த உள்ள வர்றார் ஆவேஷ்கான். ஆவேசமா வந்தாரு. ஆவேஷ்கான் வந்து போலிங்ல என்ன பண்ணாரு, அந்த அட்டகாசமான ஒரு கேட்ச் எடுத்தார், செம்ம கேட்ச் எடுத்தாரு. அதுக்கு முன்னாடி சில மேட்ச்லாம் நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். அவரும் சஞ்சு சாம்சனும் கிட்ட வராரு, சஞ்சு சாம்சன் அங்கேயிருந்து வந்தாரு. இல்ல நான் கேட்ச் அப்படின்னு ஆவேஷ்கான் அந்த கேட்ச் நானே பிடிப்பேன் 2-3 வாட்டி சொன்னாரு. சஞ்சு சாம்சன் அழுந்தாரு. இப்போ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா டபால்னு அந்த டைவ் அடிச்சு கேட்சை பிடிச்சிட்டு ஒரு மாதிரி ஒரு நகைச்சுவை ஒரு சைகை பண்ணாரு. நான் பிடிப்பேன் பாத்தியா, நல்ல கேட்ச் பிடிப்பேன் பாத்தியா அப்படின்னு சஞ்சு சாம்சன் சொன்னாரு. அந்த மாதிரி ஏதாவது இங்க வந்து நானும் பேட்டிங் ஆகுவேன் பாத்தியான்னு பட்லர் கிட்ட சொல்லாம இருந்தாரே, அது ஒரு நல்ல விஷயம். ஆவேஷ்கான் வந்து நீங்களே ஆடிக்கோங்க பட்லர், நான் இந்த பக்கம் ஓரமா நிதிக்கிறேன், ஏதோ கேட்ச் கீச்சு நான் சொன்னேன் நகைச்சுவை, ஆனா பேட்டிங் நீங்க பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆவேசமா வந்தவர் கொஞ்சம் அப்படியே அடக்கி வாசிச்சாரு. அங்கதான் பாத்தீங்கன்னா அடுத்த 15 பாலும் பட்லர் தான் எடுத்தார் ஸ்ட்ரைக். இன்ஃபேக்ட் உங்களுக்கு பவுல்ட் அவுட் ஆகிற வரைக்கும் அவர் ஆடிய பந்துகளே பார்த்தீங்கன்னா ரொம்ப குறைவு, 47 அந்த மாதிரி தான் ஏதோ பந்துகள் இருந்தது. அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா அடுத்த அந்த ஆவேஷ்கான் வந்ததுலேருந்து அடுத்த 15 பந்தோ பட்லர் தான் ஆடினார். இது செம்மையா பண்ணாருங்க பட்லர். கடைசியில வருண் சக்கரவர்த்தி ஃபர்ஸ்ட் பால் 6 அடிச்சுட்டு அடுத்த 3 டாட் பால், அடுத்த 4 டாட் பால், அடுத்த 3 டாட் பால், அதுக்கப்புறம் ஒரு 2 ரன் ஓடினாரு. அதுக்கப்புறம் கடைசி பால் பவுண்டரி அப்படின்னாலுமே கிளியரா ஒன்று சொல்லிட்டாரு, தோத்தாலும் ஜெயிச்சாலும் என்னால் தான், நீ இந்த பக்கமே வராது ஆவேஷ்கான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. சூப்பர் ஆனார் பட்லர். வருண் சக்கரவர்த்தி ஆக்சுவலாக நல்லா போட்டாரு அந்த ஓவர். ஓகே, லாஸ்ட் ஓவர் மாட்டிக்கினாரு. பட்லர் மாதிரி ஒரு பேட்ஸ்மேன் கனெக்ட் ஆச்சுன்னா ஒன்றுமே நீங்கள் பண்ண முடியாது, அதை பார்த்தோம். பட் ஓவராலாக நல்லா போட்டிருக்காரு. 4 overs 36, 2 wickets. நரேன் பார்த்தீங்கன்னா அட்டகாசமாக இன்னைக்கு ஆக்சுவலாக வந்து ஒரு ஆல்ரவுண்ட் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு. 4 overs 30, 2 wickets ஒரு நல்ல கேட்ச் ஒரு எடுத்தாரு. அதெல்லாம் பார்த்தோம். இங்கே 19th ஓவர் தான் ப்ராபபிளி அந்த ஒரு வருண் சக்கரி வந்துட்டு லாஸ்ட் ஓவர். ஏன்னா அந்த ஓவரே பட்லர் ஏதோ ஒரு சான்ஸ் அடிக்க போய் அவுட் ஆயிருந்தார். நான் மேட்ச் முடிஞ்சு போச்சு. லாஸ்ட் ஓவர் 10 ரன் அப்படின்ற போது ஆல் பட்லர் நீட்ஸ் இஸ் 2 shots அப்படின்றத பார்த்தா முதல் பந்தே 6. இங்க வந்து ப்ராபபிளி நீங்க வருண் சக்கரவர்த்தியை 19th வச்சுட்டு அந்த ஓவர்லேயே கேமை முடிக்க ட்ரை பண்ணிருக்கலாம் ஸ்ரேயாஸ். அந்த இடத்துல வந்து ப்ராபபிளி இது கடைசி வரைக்கும் போச்சு நான் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துன்னு போனாரு. பட் எனிவே ஒரு எக்ஸ்ட்ராடனரி இன்னிங்ஸ், ஒரு லெஜெண்டரி இன்னிங்ஸ், ஒன் ஆஃப் தி கிரேட்டஸ்ட். ப்ராபபிளி இது வந்து ஹையஸ்ட் சேஸ் இன் ஐபிஎல் ஹிஸ்டரி. இதுக்கு முன்னாடியே ஆர்ஆர் தான் பண்ணிருக்காங்க அகேன்ஸ்ட் பஞ்சாப். எக்ஸாக்டா அதே நம்பர் முடிச்சிருக்காங்க. 223 சேஸ் பண்ணி 224 அப்படின்னு முடிச்சிருக்காங்க. இதுல பட்லர் வந்து முழுமையா ஃபிட் இல்ல. போன மேட்ச் மிஸ் பண்ணது நம்ம பார்த்தோம். பட் இந்த இம்பாக்ட் ரூல் எந்த அளவுக்கு ஒரு சாதகமான விஷயமா இருக்குன்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு அவர் இம்பாக்டா வந்தார். இம்பாக்ட் ரூல் என்ன ஒரு அட்வான்டேஜ்னா, எனக்கு பேட்ஸ்மேன் எஸ்பெஷலி போலர் 50% நீங்க ஆட முடியாது. பேட்ஸ்மேன் பட் 50% இல்ல 80% 70% தான் ஃபிட் அப்படின்னா, ராஜா நீ பேட்டிங் மட்டும் ஆடுறியா அப்படின்னு யூஸ் பண்ணிக்கலாம். அவங்க வந்து அதுவும் பவர் பிளே ஓப்பனரா இருந்தா ஒரு அட்வான்டேஜ்னா பவர் பிளே டக் 30-40 அடிக்கலாம். ஆனா இன்னைக்கு முழுமையா கடைசி வரைக்கும் ஆடி கொடுத்துட்டு போறான்னு பட்லர் பண்ணது. ஹேட்ஸ் ஆஃப் டு பட்லர். அண்ட் ராஜஸ்தான் ராயல்ஸ் மீண்டும் டாப் ஆஃப் த டேபிள்ல சேம மொமெண்டம்ல உட்காந்துருக்காங்க. இது இந்த போட்டி இவ்வளவு ஐடியல், இது இவ்வளவு லாஸ்ட் பால் வரைக்கும் த்ரில்லரா போனதுக்கு நீங்க பாத்தீங்கன்னா டேபிள்ல 1 versus 2 அப்படின்றதுக்கு அழகா இது வந்து அந்த அளவுக்கு ஒரு வலுவான போட்டி அமைஞ்சது. குட் லக். ஆக்சுவலி கேகேஆரும் பாத்தீங்கன்னா செம கிரிக்கெட் ஆடினாங்க. பட்லர் மாதிரி ஒரு பேட்ஸ்மேன் இந்த மாதிரி அடிக்கும்போது என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ 1 versus 2ன்றதுக்கு ஒரு ஐடியல் மேட்ச் நம்ம இன்னைக்கு பார்த்தோம். பட் அஃப்கோர்ஸ் இன்னொரு பக்கம் நரேன் அவர் ஆடினது பார்த்தீங்கன்னா அஃப்கோர்ஸ் இவ்வளோ அழகாக ஆடிட்டு போலிங்கும் போட்டுட்டு மேட்ச் ஆடிருக்காங்க கேகேஆர்னு சொல்லும்போது கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்கு. இன்ஃபேக்ட் நரேன் வந்து காலை நகுல பிடிச்சிட்டு உள்ள போன ஒரு காரணத்தால் அவர் திரும்பி வரமாட்டாரு. ஒருவேளை பட்லர் அவுட் இருந்தால் அவர் வந்திருக்க மாட்டார் திருப்பி போலிங். பட் பட்லர் பவல் பார்ட்னர்ஷிப் அப்படின்றத திருப்பி நரேன் வந்தார். பட் அது ஒரு வரமாட்டார் நினைச்சு அந்த கட்டத்தில் ஸ்ரேயாஸ் ஐயர் ஒரு ஓவர் ஆண்ட்ரே ரசலை தள்ளினார். மேபி அந்த நரேன் ஒரு மீதி இருக்கிற ஓவர்ஸ் ரசல் தான் ஃபில்அப் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு ஓவர் ஆண்ட்ரே ரசல் ஓவரை தள்ளின போது அதுதான் டேர்னிங் பாயிண்டா இருந்தது. 17 ரன் அந்த ஓவர் பார்த்தீங்கன்னா ஆண்ட்ரே ரசல் கொடுத்தது 17 ரன். இன்ஃபேக்ட் வைபவ் அரோராக்கு வந்து ஒரு ஓவர் பாக்கி இருந்தது. பட் ஸ்டில் ஆண்ட்ரே ரசல் அவர். ஆனால் ஸ்ரேயாஸ் ஐயர் அந்த கட்டத்தில் யோசிச்சது கரெக்டான ஒரு விஷயம். ஏன்னா அவருக்கு வந்து நரேன் வரப்போறாரா இல்லையான்னு தெரியல. ஒருவேளை பட்லர் அவுட் ஆனால் நரேன் வரமாட்டாரு அப்படின்றது தான் ஒரு இதுவாக இருக்கு. ஏன்னா அவருக்கு கால் ஃபுல்லாக வந்து ஒரு பிரச்சனை இருந்தது, ஒரு கிராம்ஸ். பட் அந்த ஓவர் திருப்புமுனையாக அமையுன்றது ஸ்ரேயாஸ் ஐயர் எதிர்பார்க்கல.
அதே மாதிரி கேகேஆர் சைடு இன்னொரு மிகப்பெரிய தவறு என்னன்னு பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ராஸ் வைட் 14 வைடு போட்டிருக்காங்க. 14 வைடுன்றதுல நீங்க 14 ரன்னும் கொடுத்துருக்கீங்க, எக்ஸ்ட்ரா 14 பந்துகளை வீசிருக்கீங்க. ஸோ ஆக்சுவலா ராஜஸ்தான் ராயல்ஸ் சேஸ் பண்ணது 20வது ஓவர்ல இல்ல 22.2 ஓவர்ஸ். யோசிச்சு பாருங்க, 14 பந்துன்றது எவ்வளவு பெரிய மிகப்பெரிய வித்தியாசத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு கேப் T20 கிரிக்கெட்ல. ஸோ கிட்டத்தட்ட 2.5 ஓவர் ஜாஸ்தியா போட்டிருக்காங்க கேகேஆர். இதையும் ஸ்ரேயாஸ் ஐயர் ஒரு கேப்டனா எதிர்பார்த்திருக்க மாட்டாரு. ஸோ ஸ்ரேயாஸ் ஐயர் அதை எதிர்பார்க்கல. அதே மாதிரி பிளஸ் த பட்லர் எஃபெக்ட். ஒரு ஒட்டகம் மேல சிங்கம் உட்காந்து பார்த்துருக்கீங்களா? நினைச்சு பார்க்க ரொம்ப சிரிப்பா இருக்குல்ல, ஆனா உண்மைங்க. இந்த ஒட்டகம் ராஜஸ்தான் ராயல்ஸ் மேல ஒரு சிங்கம் உட்காந்த மாதிரி பட்லர் வந்து உட்காந்துருக்காரு. ஆல்ரெடி 2 100 அடிச்சிட்டாரு. பிளாஷ்பேக் அப்படி பாத்தீங்கன்னா 400 அடிச்சிருக்காரு பட்லர். அப்படின்ற போது இன்னொரு ரிப்பீட் அப்படின்ற மாதிரி இருக்கு. ஆனா இது வந்து வெறும் காட்டுல உழவுற சிங்கம் கிடையாது, கொல்கத்தாவில் வளம் வந்த சிங்கம் இன்னைக்கு ஆக்சுவலி கலக்கிடாரு பட்லர். அண்ட் சூப்பரா இருக்கு. இந்த லாஸ்ட் ஒரு ஃபினிஷஸ்லாம் பார்க்கறதுக்கு இந்த முறை ஐபிஎல் வந்து களை கட்டுது. அதற்கு காரணம் வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங் ஃபினிஷஸ், சில மேட்சஸ் நெயில் பைட்டிங் ஃபினிஷஸ்லாம் பார்த்துருக்கோம். ஸ்டே டியூன் சகோ. நன்றி சகோ, உங்களுக்கு ஆதரவுக்கு, உங்களுக்கு சப்போர்ட்டுக்கு. பெல் பட்டனை தட்டுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, எல்லாம் பண்ணுங்க. டிக் டெக் 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 டெக். நன்றி சகோ.